வெல்கம் டு மல்லிமேடு சமையல். போன வீக் சண்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து நூடுல்ஸ் சமையல் பண்ணி போட்டிருந்தோம். இந்த சண்டே வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ப்ரெட்டை வச்சு சாண்ட்விச் செய்யலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணோம் பிளிங்கிட்டில். பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு வந்து 2 பாக்கெட்டு, பசங்க கோஸு வெங்காயம் தக்காளி எல்லாம் வச்சுருக்கானுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லா பொருளும் வந்து பிளிங்கிட்டில் தான் வாங்க போகிறேன் இனிமேல். அதுதான் வந்து டெலிவரி வந்து ஒரு 5 நிமிஷத்தில் ஆகிடுது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ப்ரெட்டு சீஸ்லாம் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிக்கிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வெங்காயத்தை நல்லா கழுவிக்கலாம். நம்ம முதல்ல வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கலாம். தக்காளி எதுவுமே பொடிசாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாரி அளவுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாண்ட்விச் வந்து எல்லா பொருளும் தயாராகிடுச்சு. என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, கோஸு வெங்காயம் தக்காளி சீஸு எண்ணெய் ப்ரெட்டு வேன்ஸ், இதுதான் தேவையான பொருள் எல்லாமே. வெங்காயம் தக்காளி வதக்கிறதுக்கு முதல்ல நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் சூடானோடனே நம்ம கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பேன் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தக்காளி வெங்காயம் வதக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி போட்டு அதேமாரி வதக்கிடலாம். வெங்காயம் தக்காளி வதங்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம அதே நல்லா இப்போ வதக்கலாம். நல்லா மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நிறையலாம் வேணாம், கொஞ்சோண்டு போடுறோம், ஒரு பீஸ் நல்லது. இப்போ வதக்கலாம் நல்லா. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரீலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சாண்ட்விச் எல்லாம் பார்த்தோம். இது பார்த்தா இப்போ தக்காளி தூள் மாரி வந்துச்சு. ஒரு தோசை மாவு பாக்கெட் இருந்தால் இப்போ தோசை இது சாப்பிட்ருவோம். பார்த்தீங்கன்னா நாங்கள் செய்ய நினச்சது ஒன்று, அது நடக்குது வேறு ஒன்று நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இப்போ நம்ம இது ஒரு கிண்ணத்தில் தேய்ச்சிக்கலாம். சக்கரை பொங்கல் மாதிரி வந்து ஊதிது. நானாச்சு தக்காளி தொக்குன்னு சொன்னேன், வர்ற சக்கரை பொங்கல்னு. சக்கரை பொங்கல் கலர் தெலுங்குங்க. போடு போடு சாப்பிடலாம். தக்காளி தொக்கு ரெடி.
இப்போ நம்ம வந்து பிரெட் வந்து டோஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது நம்ம 2 பிரெட் வச்சுக்கலாம். இது நல்லா கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் உள்ள அப்படியே இது அப்படியே கொஞ்சம் லைட்டாக திரி போட்டுக்கலாம். ஒரே சைடில் இருந்தால் ரொம்ப தீஞ்சிடும். கொஞ்சம் லைட்டாக ரஃப்பாக ஆகிற மாரி இருந்தானே கொஞ்சம் எடுத்துடலாம். ப்ரெட்டு பார்த்தீங்கன்னா நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மசாலா இதில் போட்டுக்கலாம். அப்படியே எல்லா பக்கமே அப்படியே போட்டு விட்டுடலாம். மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே கோஸ் போட்டுடலாம். கோஸ் வந்து பச்சை போட்டால் தான் நல்லாயிருக்கும். நல்லா அப்படியே பச்சை போட்டுடலாம். கோஸ் போட்டுனா அது மேலே வந்து சீஸ் வச்சுக்கலாம். இப்போ இது என்ன பண்ணலான்னா இந்த ப்ரெட்டை அப்படியே எடுத்து மேலே போட்டுக்கலாம். சாண்ட்விச் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி இப்போ நம்ம எல்லா சாண்ட்விச்சும் ரெடி பண்ணலாம். எல்லா சாண்ட்விச்சும் பண்ணி வச்சாச்சு. இதான் லாஸ்ட்டு சாண்ட்விட்சு. இந்த வருங்க எல்லா சாண்ட்விச்சும் பண்ணி வச்சுக்கிறோம். அதான் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். டேஸ்டிங் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அருமை பக்காவாக ஆமா